ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமி என்னன்னா ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன பேனிஸ்ட் ஃப்ரம் ஹீரோஸ் பற்றியோட சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலை நேரத்தில் ரித்து தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கா. அவள் தூங்குறதவே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ரித்து கண்ணு முழிக்கிறா. ஹீரோவை பார்த்து குட் மார்னிங் ரெட்டுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே குட் மார்னிங்னு சொல்கிறான். ஹீரோ அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ டீமில் சேர்ந்து டீமன் லார்டுக்கு எதிராக சண்டை போட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சோல்ஜராக இருந்திருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிரின்சஸ் கூட சேர்ந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை நடத்தவும் நான் எதிர்பார்க்கலன்னு ஹீரோ நினைக்கிறான். அதே டவுன்ல இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் ஹீரோவோட கடைக்கு வராங்க. அங்க ரித்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ரெட் ரித்து இங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க ஹீரோ சொல்றதுக்குள்ள ரித்து குறுக்க வந்து நான் என்னோட அட்வென்ச்சர் வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ரெட்டோட கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நானும் ரெட்டும் இப்பதான் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ரித்து சொல்றான். அவங்க டீம்ல இருந்த மொட்டை ஓடி வந்து டே ரெட் இவங்க என்னடா சொல்றாங்கன்னு கேட்க ஹீரோ வாயை திறக்கிறதுக்குள்ள அவங்க டீம்ல இருந்த ஒரு பொண்ணு எது ரித்து ரெட்டு ஒன்னா இருக்காங்களா இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அந்த கடையில இருந்து அந்த பொண்ணு வெளியே ஓடி போயிருது. அந்த பொண்ணை பிடிக்க அவங்க டீம் மெம்பர்ஸும் பின்னாடி ஓடிடுறாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஜோல்டோனோட பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர் இங்க வேலை செய்யறாங்கன்னா சும்மாவா? இந்த வேலையில இருக்கிற அட்வான்டேஜ் இதுதான். எப்ப வேணாலும் உள்ளவும் வரலாம், எப்ப வேணாலும் வெளியவும் போலான்னு ஹீரோ நினைச்சு பாக்குறான். ரித்து வந்து எனக்கு மீட் குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்றா. என்ன திடீர்னு கேட்கறேன்னு ஹீரோ கேட்க தோணிச்சு கேட்டேன்னு ரித்து சொல்றா. நம்ம கிட்ட மீட் இல்ல, அதுக்கு பதிலா ஒயின் இருக்கு, குடிக்கிறியான்னு ஹீரோ கேட்கறான். எனக்கெல்லாம் ஒயின் வேணாம், நான் குடிச்சா மீட் தான் குடிப்பேன்னு அதை வாங்கிட்டு வரதுக்கு ரித்து அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோ கடைக்குள்ள தனியா இருக்கும்போது ஆல்பர்ட் அங்க வந்து நீ எப்படி இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க ரெட்டுன்னு கேட்கறான். இது என்னுடைய கடை, நானே மருந்து உற்பத்தி பண்ணி விற்கவும் செய்யறான். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பொண்ணு என் கூட இருக்குன்னு சொல்றதுக்குள்ள ஆல்பர்ட் ஹீரோ பார்த்து முறைக்க இதெல்லாம் இருக்கு அதனாலதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தப்பான்னு ஹீரோ சொல்றான். டே டி ரேங்க் சொல்லுங்க பி ரேங்க் அவர்களேன்னு ஹீரோ சொல்றான். நீ தானே அந்த அவுல் பேரை கொன்ன, நானே டி ரேங்க், என்னால எப்படி கொல்ல முடியும், நீங்க தானே கொன்னீங்க. நான் அதை கொல்றதுக்கு முன்னாடி யாரோ கூர்மையான வாழை வச்சு அந்த அவுல் பேரை கொன்னு இருக்காங்க. சொல்ல போனா உன்னுடைய வெங்கல வால் மாதிரி தான். நான் இன்னும் ஒரே தடவை தான் உங்ககிட்ட கேட்பேன், நீ கொன்னையா இல்லையா அப்படின்னு ஆல்பர்ட் ஹீரோவை பார்த்து கேட்கறான். என்னால எப்படிங்க கொல்ல முடியும், நானே ஒரு டி ரேங்க்னு ஹீரோ சொல்றான். ஆல்பர்ட் அவனுடைய ஒரேல இருந்த வாளை எடுத்து ஹீரோட கழுத்துக்கு நேரா வச்சு ஹீரோ கீழே விழுந்து போயிடுறான். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், உன்னை என்னுடைய டீம்ல சேர்த்துக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா நீ எப்பவுமே ஒன்னுத்துக்கும் உதவாத காரன் தான் ஆல்பர்ட் பேசிக்கிட்டு இருக்கான். கதவை திறந்துகிட்டு ரித்து புயல் மாதிரி வந்து ஆல்பர்ட் அட்டாக் பண்ண அவனுடைய வால் உடஞ்சு போயிருது. அப்படியே ஒரு கிக்கு அவன் செவுத்துல போய் சொருகிக்கிறான். அவனுடைய கழுத்துக்கு நேரா ஸ்வாடை எடுத்துட்டு போயிட்டு அவனை கொல்லலான்னு போகும்போது ரித்து நிறுத்துன்னு ஹீரோ சொல்றான். எனக்கு பிடிச்ச ரெட்டை என்னடா பண்ண பார்த்தேன்னு கேட்க ரித்து அவர்களே நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு அவன் கேட்கறான். இவரோட டீம்ல என்ன சேர்ந்துக்க சொன்னாருன்னு ஹீரோ சொல்றான். இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன், உன்னை ரெண்டா மடிச்சிருவன், இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிருன்னு ரித்து சொல்றா. அந்த ஆல்பர்ட்டுக்கு என்னதான் பிரச்சனையா, நீ மட்டும் என்ன நிறுத்தாம இருந்திருந்த அவனை அங்கேயே கொண்டு இருப்பேன்னு ரித்து சொல்றா. அவனை நம்மளால கொல்ல முடியாது, இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு பி ரேங்க் அட்வென்ச்சர் அவன் மட்டும்தான், அவனுடைய தேவை இந்த இடத்துக்கு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதுவும் சரிதான்னு ரித்து சொல்றான். நீ என்னை காப்பாத்த வந்த அவசரத்துல அந்த மீட்டை நீ கீழே போட்டுட்டேன்னு ஹீரோ சொல்றான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு ரித்து நினைக்கிறா. என்ன மன்னிச்சிரு ரெட், பரவாயில்ல என்ன காப்பாத்து வந்துதானே இப்படி ஆச்சு, ரொம்பவும் நன்றின்னு ஹீரோ சொல்றான். நன்றி எல்லாம் சொல்லி என்ன வெளியே ஆக்காத ரெட்டுன்னு ரித்து சொல்றா. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடுறாங்க. ரித்து பாத் டப் வாங்கணும்னு சொல்ல வாங்கிடலான்னு ஹீரோ சொல்றான். 2 பேர் குளிக்கிற மாதிரி வாங்கணும்னு ரித்து சொல்ல ஆனா எதுக்கு 2 பேர் குளிக்கிற மாதிரின்னு ஹீரோ கேட்கறான். அது பெருசா இருந்தா குளிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்லன்னு ரித்து சொல்ல ஓ அப்படியா சரி வாங்கிடலான்னு ஹீரோ சொல்றான். வேலையை முடிச்சுட்டு குளிச்சா ரொம்பவும் நல்லா இருக்குன்னு ரித்து சொல்ல அப்ப எனக்கு பிடிச்ச சோனாவுக்கு போலாமான்னு ஹீரோ கேட்க கண்டிப்பா போலான்னு ரித்து சொல்றா. அடுத்த நாள் ஹீரோ ஸ்டாமி ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேரும் ஸ்டீம் தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்ப நம்ம 3 பேருக்குள்ள போட்டியா மாறிச்சுன்னு ஹீரோ நினைக்கிறான். என்ன ஸ்டாமி உன்னால உள்ள இருக்க முடியலையான்னு ஹீரோ கேட்கறான். என்ன இதெல்லாம் ஒரு சூடா, இன்னைக்கு முழுக்க கூட என்னால இதுக்குள்ள இருக்க முடியும்னு ஸ்டாமி சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டு ரித்துவனோட கடையில வேலை செய்யறது என்னால நம்பவே முடியலப்பான்னு சொல்றான். சிங்கிள் பெட் வாங்குறதுக்கு பதில் டபுள் பெட் வாங்கியிருந்தா ஜாலியா இருந்திருக்கலாம்னு ஸ்டாமி சொல்றான். மூடிட்டு இருடான்னு ஹீரோ சொல்றான். அடுத்த கட்ட வேலைக்கு போனீங்களா இல்லையான்னு கேட்க நீயும் மூடிக்கிட்டு இருடான்னு மனசுக்குள்ள சொல்றேன்னு வெளியே சொல்லிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. என்னப்பா சூடு அதிகமா இருக்குன்னு ஸ்டாமி சொல்ல அவங்க 2 பேரும் ஸ்டாமியை பார்க்க அட ஊர்ல வெயில் அதிகமா இருக்குப்பான்னு சொன்னான். அவனால முடியல போலன்னு ஹீரோ நினைக்கிறான். இப்பதான்ப்பா வெதுவெதுப்பா இருக்குன்னு ஸ்டாமி சொல்ல நீ சொல்றதும் சரிதான் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். அவங்க 2 பேரும் ஹீரோவை பார்க்க எதுக்கு நம்மள பாக்குறானுங்க, நாம எதனா சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ சரின்னு ஹீரோவும் எழுந்து போய் அடுப்போட ஹீட் அதிகமா வைக்கிறான். இப்பதான் சரியா இருக்குன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு அவங்க 2 பேரும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். என்னடா நீ இப்படி இருக்க, ஏதோ ஒரு வீராப்புல உள்ள அப்படியே இருந்துட்டேன் விட்டுறான்னு அவன் சொல்றான். என்ன பெரியவரே இங்க யாரையுமே காணோம்னு ஸ்டாமி கேட்கறான். புதுசா பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாத் ஹவுஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய சோனா அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்டும் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதாங்க எல்லாரும் போயிட்டாங்க, என்னால போட்டி போட முடியலன்னு அவர் சொல்றாரு. என்ன பெரியவரை இப்படி மனசு தளர ஓடுறீங்க, இந்த சோனா ஓப்பன்ல இருக்கிறவரை நான் இங்க தான் வருவேன், எனக்கு ஒரு பீரை கொடுங்க அப்படியே ஹீரோட ஃப்ரெண்டு வாங்கி குடிக்கிறாங்க. அவர் மட்டும் கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றது, அவரோட கடை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு அந்த எல்ஃப் பையன் சொல்றான். எல்லாரும் அவருடைய கடைக்கு வர மாதிரி நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் கிடைக்காத மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு ரித்து சொல்றா. அந்த இடத்துக்கு ஹீரோ டீ எடுத்துட்டு வர ரெட் நீ
ஏதாவது யோசிப்பான்னு ரித்து சொல்றா. அந்த எல்ஃப் பையனும் டீயோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். நான் டீயோட சேர்த்து சில மூலிகைகளையும் கொதிக்க வச்சேன்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பெரியவரோட கடைக்கு போறாங்க. இந்த மூலிகை செடியை ஸ்டீம் தெரப்பி கூட யூஸ் பண்ணாங்கன்னா வரவங்களோட தொண்டை இதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மனசு அமைதியா இருக்கும். இது அடுப்புக்கு மேல தொங்க விட்டாலே போதும். இது மட்டும் வேலை செஞ்சதுன்னா நானே இது உங்களுக்கு சப்ளை பண்றேன்னு ஹீரோ சொல்றான். நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இது வேலை செய்யுமா இல்லையான்னு தெரியலையே. எதையும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் பெரியவரை தெரியும்னு ஹீரோ சொல்றான். அதே மாதிரி செய்றாங்க. அட இது நல்லா தான்ப்பா இருக்கு, சவுனாவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சிருந்தேன். இதை வச்சு நீங்க மறுபடியும் கடையை ஓட்டலாம் இல்ல, இதை யூஸ் பண்ணா என்னால முடியும் தான் நினைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் ஒர்க் செஞ்சிச்சு, நானே இதை வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. உங்க 3 பேருக்கும் ரொம்பவும் நன்றி. சரி வந்ததும் வந்துட்டீங்க, சவுனாவை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரித்தும் இன்னொரு பொண்ணும் அந்த இடத்துக்கு உள்ள வராங்க. அதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு ஹீரோ கேட்கறான். நீ மட்டும் ஜாலியா இருக்க, அதான் நாங்களும் வந்துட்டுங்க. இது சரியே இல்ல, ஒரு ஆம்பளை பையன் இருக்கிற இடத்துக்கு 2 பொண்ணுங்க அரையும் குறையமா வந்து நிக்கிறது சரியே இல்ல. நீ தானே இருக்க, அதனால தான் உள்ள வந்தங்க. நாவுக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா இல்லையான்னு கேட்க, நாவும் துண்டு தான் கட்டியிருக்கேன் தெரியுதா இல்லையான்னு கேட்கறா. அப்படின்னா நீங்க 2 பேர் இருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஹீரோ வெளியே கிளம்புறான். ரித்தும் தடுத்து என்ன இப்படி பண்ற, ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துற வெக்கமா இல்ல. அடுத்த சீன்ல ஹீரோவும் ரித்து மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா 2 பேரும் இப்படி வைக்கப்படுறீங்க, ரித்து உன்னை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்குப்பா ஏன்னு ரித்து கேட்க, ரெட் மாதிரி ஒரு ஆளை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கே, அதுக்கு நம்ம ஹீரோவும் வைக்கப்படுறான். ரெட் ஒரு டி ரேங்கா இருந்தாலும் அவனை பத்தி மூலிகையில நாலேஜ் இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டயுமே இல்ல. ஆமா நான் அவனை முத தடவை பார்த்த மாதிரியே இன்னும் அப்படியே இருக்கான்னு ரித்து சொல்றா. என்ன ரெட் இந்த இடத்துக்கு திரும்ப வருவங்க தானே ஹீரோவை இடிச்சு ரித்து கேட்கறா. ஹீரோவும் வெக்கத்துல மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறான். மறுபடியும் அவங்க 3 பேரும் உள்ள இருக்காங்க. இப்பதான் வெது வெதுப்பா இருக்குன்னு, இல்லப்பா இன்னும் சில்லுன்னு தான் இருக்குன்னு ஸ்டாமி சொல்றான். மறுபடியுமான்னு ஹீரோ நினைக்கிறான். உள்ள இருந்தது போதும் வெளியே வாங்கடான்னு சொல்ல ஸ்டாமி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுறான். அப்புறம் அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மக்கள் திரும்ப வரதை நினைச்சு அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து பிரிஞ்சு எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நான் மீட் குடிக்கணும்னு சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது வந்து லொகேரியா நாட்டுல புதுசா கல்யாணம் ஆனவங்க 1 மாசம் கழிச்சு மீட் குடிப்பாங்க. அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு மீட் குடிக்கணும்னு தோணுச்சுன்னு ரித்து சொல்றா. அதை கேட்டு ஹீரோவும் வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்கு போலாமான்னு கேட்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. அந்த சில்வர் மண்டையன் உதவி தேவைப்படும் போதெல்லாம் ஒருத்தரா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா டீமன் லார்டோட ஸ்வாடை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? திசை கட்ட அந்த லேடி வாரியர் சொல்றாங்க. இதையா நீங்க போனதுல இருந்து எங்களுடைய டீம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் மட்டும் இந்த டீம்ல இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.